இஸ்லாம் என்ற அல்லாஹ்வின் திருப்தியை பெறுகின்ற இந்த வாழ்க்கை வழிகாட்டலிலே திருமணம் என்பதும் வாழ்க்கையின் ஒரு பகுதியாகும். அந்த விடயத்திலும் அல்லாஹுடைய வரம்புகளை பேணி நடப்பதென்பது கட்டாயமாகும். திருமணம் என்ற ஒன்று அது நிரந்தரமாக நாம் உயிர் வாழும் காலம் வரைக்கும் நீடிக்கப்படக்கூடியதாக அதனை செய்ய வேண்டும் என்று அல் குர்ஆன் வழிகாட்டுகின்றது. அதற்கு துணையாக தன்னுடைய வாழ்க்கை துணையை தேடும்போது முதலிலே அவர்களை பார்க்க வேண்டும் என்று இஸ்லாம் வழிகாட்டுகின்றது. இவ்வாறு தனக்குரிய மனைவியை அல்லது கணவனை தேடுகின்ற ஒருவர் நேரடியாக பார்ப்பது மட்டும்தான் வஹி இறங்குகின்ற நபியுடைய காலத்திலே இருந்தது. ஆனால் இன்றைய நவீன காலத்திலே உலக வாய்ப்பு வசதிகள் வளர்ந்துவிட்ட நிலையில் ஒருவர் மற்றவரை பார்ப்பதற்கு தொலைபேசிகள் என்ற அந்த கருவி மூலம் மற்றொருவரை பார்க்கக்கூடிய வசதி இன்று ஏற்பட்டுள்ளது. எனவே திருமணம் முடிக்கவிருக்கின்ற ஒருவர் தனது சோடியை நேரடியாகத்தான் பார்க்க வேண்டும் என இஸ்லாம் ஒருபோதும் கூறவில்லை. ஒருவர் மற்றவரை பார்க்க வேண்டும் என்ற அந்த வழிகாட்டலிலே இன்றைய காலத்தில் நேரடியாக பார்க்க முடியும் என்றால் அது சிறந்தது. இல்லாத போது தொலைபேசிகளை பயன்படுத்தியும் ஒருவர் மற்றவரை பார்த்து திருமணம் முடிப்பதா இல்லையா என்பதை தீர்மானிக்க முடியும் என்ற விடயமும் இங்கே கூறப்பட வேண்டி இருக்கின்றது. இப்போது அதன் பிறகு தனக்குரிய சோடியை தேர்வு செய்கின்ற போது ஒருவர் மற்றவரை பார்ப்பதென்பது ஒரு விடயம். அதனை தாண்டி ஒருவர் மற்றவரோடு கதைப்பதென்பது, ஒரு ஆணும் பெண்ணும் தனியாக இருந்து கதைக்க கூடாது என்ற விடயம் புரியப்பட்டுள்ளது. கேள்வியிலே அது கூறப்பட்டுள்ளது. தனியாக அல்லாமல் இவ்வாறு தனக்குரிய வாழ்க்கை துணையை தேர்வு செய்வதற்காக அவர் மற்றவரை பார்க்கின்ற அதே நேரம் அவரோடு ஏனையவர்கள் முன்னிலையிலே அவர்களிடமிருந்து சற்று தூரமாக நின்று தனக்கு பொருத்தமான சோடியா என்பதை அறிந்து கொள்வதற்கு ஏதேனும் கதைப்பதென்றால் நிச்சயமாக இஸ்லாம் இதனை வரவேற்கின்றது. ஒருபோதும் இதனை தடை செய்யவில்லை. இது ஆகுமானது என்பதை தெளிவுபடுத்துகின்ற ஒரு ஹதீஸ் சஹீஹ் புகாரியிலே 5234வது இலக்கத்தில் காணப்படுகின்றது. மக்களின் பார்வையிலே இருக்கும்போது ஒரு ஆண் ஒரு பெண்ணோடு தனித்திருப்பது என்று இமாம் புகாரி அவர்கள் இந்த ஹதீஸுக்கு தலைப்பும் இட்டிருக்கின்றார்கள். சரியான தலைப்பாகும். நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடம் ஒரு பெண் வருகின்றார், மதீனாவைச் சேர்ந்த ஒரு பெண். அந்த பெண் தனிமையிலே ஏதோ பேச விரும்பிய நேரத்தில் நபி அவர்கள் மக்கள் இருக்கின்ற அந்த இடத்திலிருந்து சற்று தூரமாகி தனித்து செல்லுகின்றார்கள். அந்த பெண்ணுடன் நபி அவர்கள் ஒரு சில விடயங்களை கதைத்து அதன் இறுதியிலே, நீங்கள் நிச்சயமாக எனக்கு மிக விருப்பமானவர்கள் என்று அந்த மதீனா வாசிகள் பற்றி, அன்சார்கள் பற்றி இறுதியாக நபி அவர்கள் கூறுகின்றார்கள். இப்படி இந்த சம்பவம் நடந்ததை சஹீஹ் புகாரியிலே நாம் காணலாம். எனவே ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் தனியே இருக்கக்கூடாது, மூன்றாவது ஷைத்தான் இருக்கின்றான் என கூறுகின்ற அதே நேரம் ஒரு ஆணுடன் ஒரு பெண் தனியாக கதைக்க வேண்டிய விடயங்கள் இருந்தால் இந்த ஹதீஸிலே வந்தது போன்று இஸ்லாம் என்பது ஒரு தலைமைத்துவத்தின் கீழ் ஒன்றுபட்ட சமூகமாகும். நபியுடைய காலத்தில் நபி அவர்கள் அந்த சமூகத்தின் தலைவராக இருந்தார்கள். மதீனா வாசிகளில் ஒரு பெண் தன்னுடைய இமாமோடு கதைக்க வேண்டிய தேவை ஏற்பட்ட போது மக்கள் பார்வையில் இருக்கின்ற அந்த இடத்தில் நபியோடு சென்று தனியே கதைத்தார்கள். எனவே இதே போன்று திருமணம் முடிக்கவிருக்கின்ற தன்னுடைய வாழ்க்கை துணை ஒரு ஆணுடைய பெண் துணையாக இருக்கலாம், அல்லது ஒரு பெண் தன் வாழ்க்கை துணையை தேர்வு செய்கின்ற போது ஒரு ஆணாக இருக்கலாம். இந்த இருவரும் ஒருவர் மற்றவரோடு மக்கள் பார்வையில் இருக்கின்ற ஒரு இடத்தில் தனித்து
தங்களது எதிர்கால வாழ்க்கைக்கு இந்த துணை பொருந்துமா என்ற விடயத்தில் அவருடைய நோக்கம் எப்படி இருக்கின்றது, எப்படி நடந்து கொள்வார் என்ற விடயங்களை ஒருவர் மற்றவரோடு கதைப்பது என்பது எதிர்காலத்திலே சிறந்த ஒரு குடும்பமாக விவாகரத்து என்ற மோசமான நிலையை அடையாமல் தொடர்ந்து சிறந்த கணவன் மனைவியாக வாழுவதற்கு ஒருவர் மற்றவரோடு கதைத்து ஒருவர் மற்றவரை புரிந்து கொள்வதென்பதும் குறிப்பாக இன்றைய காலத்தில் அது ஒரு முக்கியமான தேவையாக இருக்கின்றது. வெறுமனே பார்த்துவிட்டு திருமணம் செய்த எத்தனையோ பேர் தங்களுடைய இலட்சியத்திற்கு பொருந்தவில்லை என்ற காரணத்தின் அடிப்படையில் அதிகமான விவாகரத்துக்கள் இன்று நடக்கின்றன. ஆகவே இவ்வாறு தனிமையில் இல்லாமல் உறவினர்களின் முன்னிலையிலே அவர்களிலிருந்து தூரமாகி அல்லது தொலைபேசி என்ற வசதி மூலம் இந்த இருவரில் யாரோ ஒருவருடன் மூன்றாவதாகவும் ஒருவரை வைத்து திருமணத்திலே தனது துணையை சரியாக தேர்வு செய்வதற்காக தடுக்கப்பட்ட விடயங்கள் இல்லாமல் திருமணத்திற்கு தேவையான விடயங்களை பேசுவார்கள் என்றால் அது இஸ்லாத்திலே முற்றிலும் அனுமதிக்கப்பட்டதாகும். குர்ஆனின் வசனம் ஒன்றில் கூட 33வது அத்தியாயம் 53வது வசனம், அந்நிய ஆண்களை விட்டும் தங்களை மறைக்கின்ற ஹிஜாப் என்ற அந்த சட்டம் பற்றி பேசுகின்ற இந்த வசனம் நபியுடைய மனைவிமார்களை முன்னுதாரணமாக கொண்டு அல்லாஹ் இந்த சட்டங்களை சொல்லுகின்றான். அந்நிய ஆண்களை விட்டும் தங்களை மறைத்துக் கொள்ள சொல்லுகின்ற அல்லாஹ் அதே ஆண்களுக்கு இந்த நபியின் மனைவியர் உட்பட முஸ்லிமான பெண்களிடம் ஏதேனும் தேவைகள் இருக்கும் என்றிருந்தால் அந்த ஹிஜாப் முறையை கடைபிடித்து அவற்றை கேட்குமாறு அல்லாஹ் கூறுகின்றான். எனவே சுருக்கம் என்னவென்றால், திருமணத்தின் போது வாழ்க்கை துணையை தேர்வு செய்வதற்காக ஒரு முறை அவர்களை பார்ப்பதென்பது, அதே போன்று அவர்களை புரிந்து கொள்வதற்காக மற்றும் சிலரை துணையாக வைத்து ஒருவர் மற்றவரோடு கதைப்பதென்பது முற்றிலும் அனுமதிக்கப்பட்டதாகும். ஒருவர் அதனை செய்கின்றார் என்றால் அது மிகச் சிறந்தது என்பதை குர்ஆன் சுன்னாவுடைய புரிதலில் இருந்து நாம் கூறலாம். அதே நேரத்தில் ஒருவர் மற்றவரை பொருந்திக் கொண்ட நிலையில் நிக்காஹ் என்ற திருமண ஒப்பந்தம் இல்லாமல் அந்த இருவரும் தனியாக தங்களது தனிப்பட்ட வாழ்க்கை விடயங்களை, கணவன் மனைவிக்கு இடையிலான விடயங்களை கதைக்கின்றார்கள் என்றால் அது தவறானதாகும். அதே நேரத்தில் பொதுவாக ஒரு ஆண் ஒரு பெண்ணோடு கதைப்பதற்கு இஸ்லாம் என்ன வரம்புகளை சொல்லி இருக்கின்றதோ அதனை பேணி ஏனைய அவசியமான விடயங்களை அவர்கள் தொலைபேசியில் கதைக்கின்றார்கள் என்றால் இது பொதுவாக முஸ்லிம்களுக்கு அனுமதிக்கப்பட்ட விடயமாகும். மேலே சொன்னது போன்று மூன்றாவது ஒரு நபரை அந்த இருவரில் ஒருவர் பக்கத்திலே வைத்துக் கொள்ளலாம். அதே போன்று உலகிலே எங்களுக்கு தேவைகள் இருக்கும் என்றிருந்தால் அவற்றை மட்டும் கதைப்பதற்கு பயன்படுத்துவதில் தவறு கிடையாது. அதே நேரம் திருமணம் சம்பந்தமாக தனக்கு பொருத்தமான துணைதானா என்பதை அறிந்து கொள்வதற்கு தொலைபேசியில் கதைப்பதாக இருந்தால் கூட மற்றொருவரை அந்த இருவரில் ஒருவர் தன்னோடு வைத்துக்கொண்டு கதைப்பார்கள் என்றால் அது பாவமான விடயங்களை கதைப்பதற்கு இடம் தரவும் மாட்டாது. திருமணத்தின் போது தனது துணையை தேர்வு செய்வதற்கு அது அவசியமான ஒன்று என்பதால் இருவர் மட்டுமே அங்கு இருக்கக்கூடாது என்ற அந்த தடையை பேணுவதற்காக மற்றொருவரையும் நாம் வைத்துக்கொண்டு அப்படி கதைப்பதாக இருந்தால் அது இஸ்லாத்திலே தடை செய்யப்பட்டது கிடையாது.